Hello guys. Hello guys. Nama Garisante. Ya. Udah jelas dia di sini enggak boleh. Anil masuk aja tuh mudah dibuat aja. Hello guys. Lurking lang. Hello guys, nandang ko restaurant. Lurking lalaro. Minecraft 5. Tembak bareng. Apa yang sabtu barbaran kecil. XLB. Barbaran ko. ಮತ್ತೆ ಹಿಂಗೆ ಬಿಡು ವೇಸ್ಟ್ മന്ത്രി നമ്മൾ തന്നെ രാജാവും ചെറിയ ഭൂമിയല്ല വിധിച്ചത് നമുക്ക് ഉച്ചക്കിറുക്കിൽ നീ ഉയരത്തിൽ പറക്ക് ചെറിയ പൂത്താലും താമര കണക്ക് ചോറ് പോരെ മണ്ണിൽ ജീവിക്കാൻ നമുക്ക് കഥയൊന്നും അറിയാത്ത കൂട്ടം കുരങ്ങ് കരങ്ങളിലോ പൂന്തോട്ടം വയറ് നിറയ്ക്കാനല്ലേ നെട്ടോട്ടം വലയിലൊതുങ്ങാത്ത പരലിൻ കൂട്ടം കുരുവി
எலிக்குட்டி வருது பாரு. பெரிய எலிக்குட்டி வருது. Big Bang Video. வா. திருவண்ணாமலை உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை இவர்களுடைய நலனை மனதில் கொண்டு திருவண்ணாமலை தமிழர்களுக்கு மனதிற்கு நெருக்கமான இடங்கள்ல முக்கியமான ஒண்ணு இந்த திருவண்ணாமலை. சிவபக்தர்கள் கோடிக்கணக்கான பேர் ரொம்ப முக்கியமாக கருது. வர மாட்டியா? சரி போ. சரி கேட்காத. சிவபக்தர்கள் கோடிக்கணக்கான பேர் ரொம்ப முக்கியமாக கருதக்கூடிய ஒரு சிவஸ்தலம் இந்த திருவண்ணாமலை. எங்க பார்த்தாலும் பக்திமயம் நிறைந்த ஒரு நகரமா திருவண்ணாமலை அப்படிங்கிறது இருக்கு. இது ஒரு நகரமா மட்டும் இல்லாம இன்னைக்கு அது ஒரு திருவண்ணாமலை தமிழர்களுக்கு மனதிற்கு நெருக்கமான இடங்கள்ல முக்கியமான ஒண்ணு இந்த திருவண்ணாமலை. சிவபக்தர்கள் கோடிக்கணக்கான பேர் ரொம்ப முக்கியமாக கருதக்கூடிய ஒரு சிவஸ்தலம் இந்த திருவண்ணாமலை. டோட்டல் எவ்வளோண்ணா? 7 ரூபாப்பா. இது எந்த மாதிரியான ஒரு டூரிஸ்ட் பிளேஸா இருக்குதுன்னா இங்க நீங்க போ. இன்ஸ்டாகிராம்ல க்ரோ ஆகணும்னா ஜஸ்ட் ரீல்ஸ் அப்லோட் பண்ணால் மட்டும் போதாது. நல்ல ஃபாலோவர்ஸ் வேணும்னா வைரலாக கண்டென்ட் போடணும் அண்ட் அது கொஞ்சம் சீக்கிரத்தை தெரிஞ்சுக்கணும். ஆனால் இது எல்லாமே எங்கே கிடைக்கும்? அறிவு ஆப்பில் இருக்கு. அறிவு ஆப்பில் ஒரு செம்ம ஷோ. கீழே உட்காரு, கைய உள்ள ஓடு, அவ்வளோ அதான்டா. ஹலோ, தக்காளி வெங்காயம் realistic phone for 3 Petro. 3. Los tripitropitos dicen tropa tripa. Frigo camelo, bufo fardello. Tum 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 sabor. Los dicen sabor. Los tontoncitos dicen Cappuccino asesino. Los capuchinitos dicen asesino. Petro.
தருவியா அப்போ? ஏன்டா வீடியோ? ஹலோ கைஸ், கைஸ் நம்ம இன்னைக்கு மைன்கிராஃப்ட் போகிறோம். மைன்கிராஃப்ட் ஏகப்பட்ட மைன்கிராஃப்ட் கைஸ். இதில் இந்த மைன்கிராஃப்ட் செம்மையாக இருக்குது. வீடு கட்டு நான் வீடை கட்டியிருக்கேன். என்னோட இல்லை நான் கேம் வந்துட்டு தான் அண்ணா இப்போ அண்ணா எவ்வளோ வீடு அண்ணா கட்டியிருக்கேன் பார்த்தியா? இது அண்ணா தான் கட்டின. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? இங்க பாரு வீடு 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 அதுக்கு மேல வீடு. இங்க ஒரு வீடு, இங்க ஒரு வீடு, அங்க ஒரு வீடு, அங்க வீடு, 2 வீடு. அங்க அண்ணா வீடு கட்டிட்டார். இது ஒரு வீடு. இதான் அண்ணா வீடு. நல்லா இருக்கா? இதான் அண்ணா வீட்டுக்குள்ள யாரும் வர மாட்டாங்க. ஏன்னா அவங்க பர்மிஸ் வாங்கிக்கிறேன். வேலை வந்துட்டு போய் ஆட்டுக்கு தரலாமா? ஒரு வருஷம் அப்படி ஒரு நடந்துச்சுங்கிறது எனக்கு தெரியல. போலீஸ்கார எக்ஸாம் ஆகட்டும், கிராமிய அலுவலர்களுக்கான எக்ஸாம்ஸ் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே பயங்கரமாக காசு வாங்கிட்டு கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறத லீக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரீசெண்டாக ஒரு ஸ்கேமில் வெளியில் வந்துச்சு. எல்லாத்தையும் ஒரு மோசமாக ஸ்கேம் ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? தெலுங்கு படத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கே தெரியாம அவன் பேர்ல இன்சூரன்ஸ் அவன் போட்டு அதே மாதிரி எனக்கு இப்போ டைரம் வந்துருச்சு. எங்காச்சும் ஸ்பைடர் எப்போ தைரியம் வந்துருச்சு. ஸ்பைடர்ஸ் நீ பேச கூட 500 ரூபாய்க்கு 7 வச்சிருந்தேன். தெரியாம அந்த மாதிரி தொண்டர்களுக்கு துப்பாக்கிகளை வாயில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து ஊட்டியில் இருக்கு. இப்படி அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு மாநிலங்களில் ஒன்றா இருக்கு உத்தரப்பிரதேஷ். இப்போ சமீபமாக எது அதிகமாக இருக்கு அப்படின்னா ரிலீஜியஸ் பேஸ்டான கிரைம்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஹேட்ரட் சம்பந்தப்பட்ட கிரைம்ஸ்கள் அதிகமாக இருக்கு. அதுவும் கடந்த சில வருடங்களில் ஏற்கனவே இருந்த குற்றங்களை விட 5 மடங்கு அதிகமாக இருக்கு அப்படின்னு இந்த மத ரீதியான குற்றங்கள்ல ரொம்ப முக்கியமான குற்றமா இருக்கிறது பசு பாதுகாப்பு குற்றங்கள் தான். ஏன்னா பசு வந்து எங்களுடைய தெய்வம். பசு வந்து நம்ம புனிதமாக பார்க்குறோம். பசுவை கொள்றதை வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக தடுப்போம் அப்படின்னு சொல்லி பசு ரக்ஷா ஒரு கோரமான கொடூரமான கொலை சம்பவங்களை தொடர்ந்து ஈடுபடுறாங்க. வேற எங்கேயாவது ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் கூட அதை காரணமாக வச்சு இப்படி கொலை சம்பவங்களை ஈடுபடக்கூடியவங்க ஊட்டியில் அதிகமாகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப கவலை அளிக்கக்கூடியவங்க. பார்த்தோம்னா பகல்காம் அட்டாக் ஆரம்பிச்சு அந்த பகல்காம் அட்டாக்கு படிப்பேன் பல வைரஸ் நடவடிக்கைகள் இஸ்லாமிய படுகொலை செய்யப்பட்டார். நடக்குது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 23 கோடி மக்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருக்காங்க. இந்தியாவுடைய ஒட்டுமொத்த பாப்புலேஷன்ல 16% உத்தரப்பிரதேசத்தினுடைய பங்களிப்பு தான் இருக்கு. இவ்வளவு பெரிய மாநிலமா இந்தியாவில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல அரசியல் போக்குங்கிறது எப்படி இருக்கு? அது பல கலவைகள் சார்ந்ததா இருக்கு. தொடர்ந்து பல முறை ஒரு வருஷத்துக்கு வந்து முதலமைச்சர்கள் அந்த அளவுக்கு ரொம்ப அன்ஸ்டேபிளான கவர்மெண்ட்ஸ் தான் உத்தரப்பிரதேச தொடர்ந்து ஆட்சி செஞ்சிருக்கு. அது முதல்ல உடைச்சு முழுமையா, அதாவது 5 வருட ஆட்சியை முழுமையா செஞ்சவங்க யாருன்னா மாயாவதி தான். அதுக்கப்புறமா பெரிய அளவுக்கான ஒரு சாதனை அப்படிங்கிறது யோகி ஆதித்யநாத் அவர்களுடைய தலைமையில நடந்திருக்கு. இருமுறை வந்து தொடர்ந்து முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஆனா இப்படி பொலிட்டிக்கல் அன்ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது ஊட்டியில இருந்திருக்கு இல்லையா? இந்தியாவுக்கு அரசியல் வழிகாட்டியா இருந்த ஒரு மாநிலம் உத்தரப்பிரதேஷ். எமர்ஜென்சி அப்படிங்கிறது இந்தியாவை இருட்டுல வைத்திருந்த காலகட்டம்.
அந்த எமர்ஜென்சியை உடைச்சுக்கிட்டு இந்தியாவுக்கான விடுதலையை கொடுத்தவர் ஜெயபிரகாஷ் நாராயணன். அவர் உத்தரப்பிரதேசில் இருந்து பிறந்து வந்த ஒரு அரசியல். எமர்ஜென்சிக்கு அப்புறமா இந்தியாவுக்கான வெரி ப்ரொக்ரெசிவான ஒரு ஆட்சியை தரப்போற கூட்டணி அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கின கூட்டணிக்கு மிகப்பெரிய அளவுக்கான காரணக்கர்த்தாவா இருந்தவர் விபி சிங். இந்தியாவுடைய பிரதமரா அவருடைய ஆட்சி காலகட்டம் குறுகிய காலமாக அந்த விபி சிங் இதே உத்தரப்பிரதேசில இருந்து பிறந்து வந்தார். பீகார்ல மிக முக்கியமான தலைவராக பார்க்கப்பட்ட ஒரிசால மிக முக்கியமான தலைவராக பார்க்கப்பட்ட நவீன் அவர்கள். இவங்க எல்லாருமே ஒரு கட்சியில இருந்து பிரிந்து பல கட்சிகளா உருவானவங்க. அந்த கட்சியுடைய பேர் ஜனதா தள். மக்களுக்கான கட்சியா உருவாக்கப்பட்ட அந்த கட்சி தான் இன்னைக்கு பல கட்சிகளா பிரிஞ்சு. அந்த கட்சிக்கு அடித்தளம் அமைச்சர் விபி சிங். அது அமைக்கப்பட்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்துல இருந்து உருவான அந்த எழுச்சி தான் இந்தியா முழுமைக்குமே பயணப்பட்டுச்சு. இந்தியா முழுமைக்கும் பார்த்து திராவிட பல கட்சிகளை ஒருங்கிணைத்து மக்களுக்கான ஒரு அதிகாரத்தையும் ஆட்சியையும் உருவாக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சியோட அதை செயல்படுத்தினாங்க. ஆனால் ரத நீடிக்காமல் போயிட்டு அதுக்கு காரணம் ரத யாத்திரை. திரு அத்வானி அவர்கள் ரத யாத்திரையை தொடங்கின சமயத்துல பீகாருக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னாரு. அப்போ சிஎம்மா இருந்த லல்லு பிரசாத் அவர் ஜனதா தள் அவர் இருந்த சமயத்துல அது நடந்துச்சு. அதே மாதிரி அரெஸ்ட் பண்ணியே காமிச்சார். பாரதிய ஜனதா பார்ட்டியுடைய ஆதரவுங்கிறது அந்த கூட்டணிக்கு அப்போ தேவையான அப்படிங்கிறதுனால தன்னுடைய ஆதரவை பிஜேபி வாபஸ் அமைச்சு அதனாலதான் அந்த ஆட்சி அப்படிங்கிறதே கவிழ்ந்து வரணும். அந்த போராட்டம்ங்கிறது சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆட்சியை கலைக்க போகலாம்னு வாய்ப்பு இருந்தோம். அதை பற்றி கவலையப்படாம போலீஸை வச்சு தடியடி செஞ்சு இந்த கூட்டத்தை கலைத்து சட்டத்தை காப்பாற்றின ஒரு முதல்வர் அவர் இருந்தார். இந்த செக்குலரிசமுக்கு அடையாளமா தெரிந்த ஒரு மாநிலம் தான் உத்தரப்பிரதேசம். ஆனா இன்னைக்கு அந்த அரசியலுடைய முகம் டோட்டலாகவே மாறிடுச்சு. உலக அளவில் புல்டோசர் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு டேர்முக்கு உத்தரப்பிரதேசம்னா இன்னைக்கு முன்னுதாரணமாக மாறிடுச்சு. அதாவது அரசுக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுக்கிறவங்க, எதிர்ப்பு குரலை எழுப்புறவங்க, குறிப்பா மைனாரிட்டிஸா இருக்கிறவங்க, அவங்க எல்லாரும் சட்டத்துக்கு புல்டோசரை வச்சு அவங்க வீடுகள் இடித்து தரமாக உத்தரப்பிரதேசத்துல தொடங்கின இந்த பக்கத்துல அதே மாதிரி அசாமில் கூட இப்ப சமீபத்தில் பண்ணாங்க. இந்த தொடர்ந்து புல்டோசர் வச்சு பாலிடிக்ஸ் நடத்தீங்க, அதுதான் புல்டோசர் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி டோட்டலா அரசியல் முகம்ங்கிறதே மாறி இருக்கு. அதனால என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலா பார்க்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு உத்தரப்பிரதேசத்துடைய வரலாறு அப்படின்னு தொடங்கணும். 1947 இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி வரைக்கும் உத்தரப்பிரதேசத்துடைய பேர் யுனைடெட் ப்ராவின்ஸ், பிரிட்டிஷ் ரூலுக்கு கீழே. ஆக்ரா அவுட் அப்படிங்கிற 2 ப்ராவின்சஸ் சமஸ்தானங்களை ஒன்றா இணைச்சு யுனைடெட் ப்ராவின்சஸ் அப்படிங்கிற ஒன்றிணைக்கப்பட்ட சமஸ்தானத்தை பிரிட்டிஷ் அதிகாரம் ஆட்சி செஞ்சுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்தியா விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறம் 1950 இந்த யுனைடெட் ப்ராவின்சஸ் அப்படிங்கிற இந்த பேருங்கிறது மாற்றப்பட்டு உத்தரப்பிரதேசத்தில் மாநிலம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. ஆனால் இப்போ மாநிலம் உருவாக்குறதுக்கு முன்னாடி இந்த நிலப்பரப்பை யாரெல்லாம் ஆட்சி செஞ்சான்னு பார்த்தா நிறைய பேர் ஆட்சி செஞ்சிருக்காங்க. புத்தர்கள், மௌரியர்கள், குஷான் எம்பையர்னு ஏகப்பட்ட பேர் இந்த இடத்தை ஆட்சி செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் டெல்லி சுல்தானத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ள 300 வருஷம் உத்தரப்பிரதேசங்கிறது. அதுக்கப்புறமா முகலாயர்களுடைய காலகட்டத்தில் இது அவர்களுடைய ஹாட் லேண்டாக இருந்தது. மிக முக்கியமான ஒரு இடமா இருந்தது. இந்த இடத்துல நிறைய கட்டுமானங்கள் உருவாக்கினாங்க. குறிப்பாக ரிலீஜியஸ் சார்ந்த நிறைய கட்டுமானங்கள் உருவாக்கப்பட்டுச்சு. புதிய நகரங்கள் உருவாக்கப்பட்டுச்சு. இப்படி உருவாக்கப்பட்ட அந்த வசதிகள் கோயில்களை அழித்து தான் புதுசாக உருவாக்கப்பட்டுச்சு. அதனால தான் ஒரு குற்றச்சாட்டு இன்னைக்கு அதன் அடிப்படையில் தான் பாபர் மசூதி இடிக்கப்பட்டுச்சு. அதுக்கு பின்னாடி இருந்த வரலாறு என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பார்க்காதவங்க போய் பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இப்படி தொடர்ந்து இஸ்லாமிக் ரூலில் இந்த பகுதிங்கிறது பல வருடங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்ததுனால இங்கே பல வீதிகள், நகரங்கள் எல்லாமே இஸ்லாம் சம்பந்தப்பட்ட பேர்களோட சம்பந்தப்பட்டது. அது ஒரு இஸ்லாமிய இருக்கலாம், இல்லை இஸ்லாம் மதத்தை சார்ந்த ஒரு பேராக இருக்கலாம். அதுதான் இன்னைக்கு டோட்டலாக மாற்றணும் அப்படின்னு பிஜேபி தலைமையிலான அரசு மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மராத்தா எம்பையருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த பகுதி வருது. அதுக்கப்புறம் பிரிட்டிஷுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த பகுதி வருது.
அதுக்கப்புறமா இந்தியா விடுதலை அடைஞ்சதுக்கப்புறமா இது ஒரு மாநிலமாக உருவாக்கப்படும். இந்த மாநிலமாக உருவானதுக்கு அப்புறமா என்ன மாதிரியான வரலாறு அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசம். மாநிலமாக உருவான சமயத்தில் இந்தியாவில் அந்த சமயத்தில் எப்படி காங்கிரஸ் தான் பெருவாரியான ஆட்சியை பிடிச்சதோ அதே தான் உத்தரப்பிரதேசத்துலையும் நடந்துச்சு. அவங்க தான் ஆட்சி பண்ணுவாங்க. பட் அதே சமயத்தில் இந்தியா முழுமைக்கும் எப்படி சாதிய கட்டமைப்புங்கிறது ஆட்சி அதிகாரத்தில் பெரும்பங்கு வகிக்குதோ அது உத்தரப்பிரதேசத்தில் விதிவிலக்கா இல்லை. இந்தியா விடுதலை அடைஞ்ச காலகட்டத்தில் இருந்து கேஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவுக்கான பவர் பிளே அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசம். இந்தியா விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த சமயத்தில் இந்தியா முழுமைக்கும் இப்போ காங்கிரஸ்ல பெரிய அளவுக்கான அப்பர் கேஸ்ட் சார்ந்தவங்க தான் பெரிய அளவுக்கு உத்தரப்பிரதேசில் அவங்க நடந்தது. அவங்க தான் அதிகமாக உத்தரப்பிரதேச ரூல் பண்ணிருக்காங்க. ஆட்சி காலகட்டம் அப்படின்னு. ஆனால் பெரிய அளவுக்கான வளர்ச்சி காங்கிரஸ் ஒரு நேஷனல் பார்ட்டியா இருந்துச்சு. அதே மாதிரி யார் ரொம்ப செட் ஆவாங்கன்னு யோசிச்சாங்களோ அவங்களுக்கு வந்து பவரை கொடுக்கறதுக்கான வழக்கம் அப்படிங்கிறது அப்பத்துல இருந்து காங்கிரஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதனால தொடர்ந்து முதலமைச்சருக்கு மாறிக்கிட்டே வந்திருக்காங்க உத்தரப்பிரதேசத்தில். இந்த காங்கிரஸ் வெளியில் இருக்கும்போது டிஎம்எஸ் வாரி இருந்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா ஆட்சி மாற்றாங்க வந்து ஓரளவுக்கு நிலையான ஆட்சி வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா அதான் இல்லை. தொடர்ந்து ஒரு நிலையற்ற ஒரு ஆட்சி தான் உத்தரப்பிரதேசத்தில் நடந்துகிட்டே இருந்திருக்கு. இதுதான் கேஸ்ட் பெரிய அளவுக்கான பிளே அப்படிங்கிறத பண்ணுவாங்க. உத்தரப்பிரதேசத்துடைய பவர் அப்படிங்கிறது அப்பர் கேஸ்ட் கிட்ட தான் இருந்திருக்கு. ஆனால் அதே சமயத்தில் அதை உடச்சிக்கிட்டு ஆட்சியை கைப்பற்றுவதற்கான முயற்சியில் தொடர்ந்து இருந்திருக்காங்க. அதில் ஓபிசி கம்யூனிட்டி முதல்ல சக்ஸஸ்ங்கிறத அடைஞ்சிருக்காங்க. முலாயம் சிங் அவர்கள் முதலமைச்சர் பதவியை அடைஞ்சது அப்படிதான். அதுக்கப்புறமா சாதிய கட்டமைப்பில் கடமையில வைக்கப்படக்கூடிய மக்களுக்கான ஒரு கட்சியாக உருவான பிஎஸ்பிங்கிறது அந்த இடத்த நோக்கி நகர ஆரம்பிச்சது. அதில் சக்ஸஸும் ஆரம்பிச்சது. இந்தியாவிலேயே முதல்ல ஒரு தனிச்சேர்த்தை சார்ந்தவர் முதலமைச்சர் ஆனது உத்தரப்பிரதேசத்துக்கு தான். அப்போ இவர் அசாத்திய அச்சீவ்மெண்ட்டை செஞ்சவங்க மாயாவதி அவர்கள். அது மட்டும் இல்லை, உத்தரப்பிரதேசத்தில் அவங்க அது வரைக்கும் வந்து நிலையான ஆட்சி இல்லாமல் தான் இருந்துச்சு. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு வருஷம் ஆட்சி இருக்கிறது, 1 வருஷம் ஆட்சி செஞ்சிருக்காங்க, இப்போதான் ஆட்சி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதை முன்னெடுத்து முதல் முறையாக உத்தரப்பிரதேச வரலாற்றிலேயே 5 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சி செஞ்சவங்க. நோய்வாய்ப்பட்டு இறந்தவர்களோட எண்ணிக்கைங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஆனால் போதிய அளவுக்கு அப்போ அவங்களுடைய கட்சி ஆட்சியில் இருக்கு அப்படின்னா தொடர்ந்து தீவிரமாக தந்துட்டு போ. ஏய் என்ன கேமரா ஒர்க் ஆகுது?